வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவமனையில் பெண் வைத்தியருக்கு நோயாளி செய்த மோசமான செயல், விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். இன்றைய வெப்பநிலை தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை எல்லையை தாண்டுகிறது எனவும் தகவல். கடந்த கால தவறுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன், திடீரென நாமல் வெளியிட்ட கருத்துக்கள். இலங்கையில் உயிர்களை காவு வாங்கும் மர்ம இடம், நேற்றும் பலியான 2 சகோதரர்கள், நடந்தது என்ன? அஸ்வசம கொடுப்பனவு பெற காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு, மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பெயரை வைத்து பாரிய நிதி மோசடி, பல லட்சம் ரூபாய்களை இழந்த மக்கள். யாழில் 11 வயது சிறுமிக்கு நடந்த மோசமான செயல், 38 வயதானவரை திடீரென சுற்றி வளைத்த போலீசார், விசாரணையில் கசிந்த தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் நபரொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மூலாய் வேரம் பகுதியை சேர்ந்து 11 வயதுடைய சிறுமி பாதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சிறுமியின் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் 38 வயதுடைய நபரே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்த தவறான செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. இது குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்க அதன்படி குறித்த சந்தேக நபரை வட்டுக்கோட்டை போலீசார் இன்றைய தினம் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெண் வைத்தியர் ஒருவரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படும் நோயாளி ஒருவர் தெற்கு களுத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் முதலில் மத்துகம பிம்புர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக களுத்துறை நாகுடி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பெண் வைத்தியர் ஒருவர் அவரது இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்க சென்றுள்ளார். அந்த நேரத்தில் சந்தேக நபர் திடீரென வைத்தியரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து சம்பவத்தை போலீசில் தெரிவிப்பதாக வைத்தியர் எச்சரித்த பின்னரும் மீண்டும் பரிசோதனை மேற்கொள்ள முயன்றுள்ளார். அப்போதும் குறித்த நபர் 2வது முறையாக வைத்தியரிடம் மார்பு பகுதியை தொட்டு பாலியல் தொல்லை அளித்ததாக போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட வைத்தியர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். தற்போது அவர் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் அதே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கைது செய்யப்பட்ட நபர் மககம சமகிபுர தென்னகீன பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் பல மாகாணங்களில் இன்று கடும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், சப்ரகமுவ, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டமும் இந்த எச்சரிக்கை வலயத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் 21 மாவட்டங்களில் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அவதான மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதிக வெப்பமான சூழலில் நீண்ட நேரம் தங்கியிருப்பவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படக்கூடும் என்றும் தொடர்ந்து கடுமையான பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் தாகம் எடுக்காவிட்டாலும் அடிக்கடி போதியளவு நீர் அருந்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முடிந்தவரை நேரடி வெயிலில் செல்லாமல் நிழலான இடங்களில் ஓய்வெடுக்கவும், கடினமான வெளிப்புற வேலைகளை குறைத்துக் கொள்ளவும், பணியிடங்களில் இடைவேளைகளை எடுத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மெல்லிய வெள்ளை அல்லது இளநிற பருத்தி ஆடைகளை அணிவது சிறந்தது எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நிகழ்ந்து தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவை என்ன என்பதை கண்டறிந்து கொள்ள வேண்டும் என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
கங்காளை கால்டன் இல்லத்தில் நடைபெற்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன் போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், முதலில் நாம் செய்வதான தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தவறுகள் யாருக்கும் ஏற்படக்கூடியவை என்பதும் மனித இயல்பு எனவும் கூறினார். அதேவேளை அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னேறுவதே முக்கியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் எமது கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் கல்வி கற்பதும் எவ்வாறான முன்னேற்றத்திற்காகவே எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் எதிர்காலத்தில் ஒரு நாடாகவும் அதன் குடிமக்களாகவும் முன்னோக்கி நகர வேண்டும் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கையில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வரும் அபாயகரமான கடற்கரை தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காலி மாவட்டத்தின் ஹபரதுவ கொக்கல கடற்படை பூங்காவிற்கு அருகில் கடலில் நீராடிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் கடநாயக்க பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய ஜூட் ஷேவந்த பெரேரா மற்றும் 21 வயதுடைய என்டன் ஷேனாவ் பெரேரா என்ற இரு சகோதரர்களே உயிரிழந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டதை கவனித்து ஹபரதுவ போலீசாரும் அருகிலுள்ள சுற்றுலா விடுதியின் உயிர்காப்பு பிரிவினரும் இணைந்து அவர்களை மீட்டு மீட்பே பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் முன்னரே இருவரும் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் குறித்த கடற்பகுதி நீராடுவதற்கு மிகவும் அபாயகரமானது என அப்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதேவேளை இந்த கடற்கரை பகுதியில் இதற்கு முன்னரும் பலர் நீரில் மூழ்கி ஆபத்துக்குள்ளான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் இந்த பகுதிகளில் நீராடும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அஸ்விசுமேட் நலன்புரி திட்டத்தின் முதலாம் கட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் மீண்டும் வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகளை பெறுவதற்காக போலியான தகவல்களை வழங்குவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயத்தில் நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமல் கொத்தவிளக்கு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயனாளிகளின் தகுதிகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் தரவு சரிபார்ப்பு மற்றும் கள ஆய்வுகள் மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் மோசடியான முறையில் நலன்புரி நன்மைகளை பெற முயற்சிப்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏற்கனவே தவறான முறையில் நன்மைகளை பெற்றவர்களிடமிருந்து அந்த நிதியை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தகவல்களை இற்றைப்படுத்தும் பணிகளை சீராக முன்னெடுக்கும் நோக்கில் 2023 ஆண்டு முதலாம் கட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டு பயனாளிகளுக்கான கொடுப்பனவு காலம் ஜூன் மாதம் வரை விசேடமாக நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகள் மற்றும் தரவு சரிபார்ப்புகள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னர் தகுதியுடைய பயனாளிகளுக்கு ஜூலை மாதம் முதல் எந்த தடையுமின்றி கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி இணையதளங்கள் மூலம் பொதுமக்களிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாய்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள கும்பலை கண்டறிய குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பான விடயங்கள் அண்மையில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட இருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி பமுனுகம பகுதியை சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் 55 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடவத்தை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 3,50,000 ரூபாய்க்கும் அதிகமான தொகை இதேபோன்று போலி இணையதளத்தின் மூலம் திருடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவங்களை ஆய்வு செய்து கொழும்பு பிரதம நீதவான் திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த குற்றச்செயல் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்து உடனுக்குடன் நீதிமன்றத்திற்கு தகவல் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.